தான் தூக்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. புரியுதா? தப்பு பண்ணிங்க பார்த்தியா? தேர்ட் யாரு? கை மீறி கை போட்டு பின்னாடி புரிஞ்சா? நான் ஃபர்ஸ்ட் பாப்பா செகண்ட் தேர்ட். நான் என்ன பண்ணேன்னா இங்க இருந்து தொடங்கி இப்படி எல்லாரும் பார்த்த மாதிரி வந்து அந்த டைலாக்கை வித்தியாசமான சவுண்டில் என்ன பண்ணணும், என் குரல் இல்லாம வேற ஒரு குரல் மாற்றி அல்லது சவுண்டை ஏற்றி இறக்கி கவனிங்க கவனிங்க அப்புறம் செஞ்சுக்கலாம். என்ன சொல்றது இருக்கிறது வித்தியாசமா குரல்னு சொல்றது இருக்கிறதா? கவனி ஆட்டமா பார்த்து எழுதிக்கலாம். சொல்றது கவனிங்க, டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. நீங்க என்ன பரப்புறேன்னா நான் வித்தியாசமான குரல் என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணுன்றத அப்படின்னு சவுண்ட் ஏற்றி இறக்கியோ வித்தியாசமான குரல் என்ன பண்ணணும் சொல்லலாம். ராகமா சொல்லலாம், இழுத்து சொல்லலாம், அபிச்சா சொல்லலாம், பயமுறுத்தமா சொல்லலாம். நோயாளி ஜங்க் ஃபுட் சாப்பிட போயிட்டு பசங்க சொல்றாங்க எல்லாம் கவனி. நான் எங்க தொடங்கும் போது ஒரு டைலாக், 2 டைலாக், எந்த டைலாக் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு டைலாக் எடுத்து நான் வித்தியாசமான என்னுடைய வழக்கமான குரல்ல பேசக்கூடாது, குரல்லையும் பேசக்கூடாது, வழக்கமான வால்யூம்லையும் பேசக்கூடாது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், வாய்ஸ்ல மாடுலேஷன் கொடுக்கணும், மாடுலேஷன் கொடுக்கணும். கொடுத்து இந்த டைலாக் என்ன பண்ணணும், நான் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஒருத்தர் கண்களை பார்த்து சொல்லணும், ஒருத்தருடைய கண்களை பார்த்துட்டே சொல்லணும். இங்க வரணும் இடத்துல கண்களை பார்த்து சொல்லணும். ஓகேவா? கண்களை பார்த்துட்டே சொல்லணும். சரியா? இப்படி கண்களை பார்த்துட்டே சொல்லணும். எல்லாரும் பாருங்க, உடனே பார்க்க கண்களை பார்த்து சொல்லி என்ன பண்ணணும், நீங்க வந்து அதே மாதிரி நின்று கை கட்டிக்கணும், திரும்பி பார்க்கணும். நான் வந்து இன்னொன்னா அடுத்த நபர் எடுத்துருவாங்க, 2ஆம் நபர் ஆரம்பிச்சுவாங்க. இப்ப இதுல இன்னொன்று ஆடிஷனா செய்யற மாதிரி நீங்க கண்களை பார்க்கணும்னு சொன்னா, வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கணும்னு சொன்னா, வால்யூம் ஏற்றணும்னு சொன்னா, கூடுதலா வழக்கமா நடக்கிறவங்கள இது மாதிரி நடக்காம இந்த பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா என்ன பண்ணணும், கிரியேட்டிவா என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், வித்தியாசமா பண்ணணும். குனியலாம், நிமிரலாம், சைட்ல போலாம், காலை மடக்கலாம், கையை தூக்கலாம், உடம்ப வளைக்கலாம், என்னன்னு பண்ணலாம். ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அசைவோட இந்த வாய்ஸ் மாடுலேஷன் என்ன பண்ணணும், கண்களை பார்த்து இப்படி சொல்லிட்டே வந்து அந்த இடத்துல நிக்கணும். ஒரு ரவுண்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் சின்னதா மடிக்கூடாது, இப்படியே முடிக்கூடாது, இப்படியே கண்ணை பார்த்து இப்படியே இப்படியே வந்து நிற்கக்கூடாது. என்ன பண்ணுவோம், பெரிய வட்டமா என்ன பண்ணுவோம், வரும்போது வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுவோம், அதை பண்ணிக்கிட்டு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு ஒண்ணு கொண்டு சம்மந்தப்பட்ட அவசியம் இல்லை, கிரியேட்டிவிட்டி மட்டும்தான். சரியா? கவனி கவனி, அவ்வளவுதான் தெரியும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். வரும்போது கண்ண பாரு, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, கன்னத்தில் கை வைக்க கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது.
மற்றவர்களுக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். ஏன் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் மனசுல வச்சுக்கோ. ஓகே. ஸ்ட்ரைட்டா பாடி லாங்குவேஜ் சவுண்டா சொல்லலாம், சத்தமா சொல்லலாம், அழுது சொல்லலாம், சிரித்துக்கிட்டு சொல்லலாம், மென்மையா சொல்லலாம். ஆனா சவுண்ட் மட்டும் என்ன செய்யல? பயங்கரமா இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டியா? ஓகே, ரெடியா? போலாமா? போலாமா? ரெடி ரெடி. வீடு கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு வாங்க. ரெடி? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். 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 கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். 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 பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். பயன்படக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பிளாஸ்டிக் அதான் ஒரு நடிப்பு. அவங்க எப்படின்னா நடிக்கலாம், சிரிச்சு நடிக்கலாம், அழுது நடிக்கலாம். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, இயற்கையை உயரவும், மற்றவர்களுக்கு உதவும். கல்வியால் உயரவும், மற்றவர்களுக்கு உதவும். கல்வியால் உயரவும், மற்றவர்களுக்கு உதவும். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். கல்வியால் உயர்வோம், மற்றவருக்கு உதவுவோம். நீ போயிச்சுக்கோ. கல்வியால் உயர்வோம், மற்றவர்களுக்கு உதவும். உதவும். கல்வியால் உயர்வோம், மற்றவர்களுக்கு உதவும். கல்வியால் உயரணும், நல்லா பெரிய ஆகணும், மற்றவங்களுக்கும் உதவணும். என்னென்ன பண்ணலாம் பாருங்க. கை என்னென்ன பண்ணலாம், இல்ல கை என்னென்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம கால் ஒரே மாதிரி நடக்கக்கூடாது, சரிங்களா? இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம், இல்லையா? முட்டி போட்டு என்ன பண்ணலாம்? முட்டி போட்டு எந்திரிக்கலாம். இப்படி போட்டு எந்திரிக்கலாமா? உருளலாம், அப்படியே உருண்டே போகலாம், சரிங்களா? சாப்பிடலாம் மாதிரி என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் மாதிரி போகலாம். எவ்வளோ இருக்கு? இதுதான் சாதாரண விஷயம். இதான் கிரியேட்டிவாக யோசிக்கணும். யோசிச்சுனே போகலாம், யோசிச்சுனே போகலாம்.
என்ன பண்ணலாம் இல்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல. நார்மலா நடக்காதீங்க, நார்மலா பேசாதீங்க, நார்மலா கையசைக்காதீங்க, இவ்வளவுதான். எல்லாத்தையும் வித்தியாசமா பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, புரியுதா? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதை பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாம்? வித்தியாசமா கை கால் உடம்பு என்ன பண்ணலாம்? ஒரே வச்சு 2 சான்ஸ் கிடைக்குது. அப்படி யோசிங்க. கல்வியால் உயர்வோம், மற்றவர்களுக்கு